கேட்க வேண்டும். இந்த வார்த்தை என்ன செய்கிறது, அதனுடைய மகத்துவம் என்ன, அது மகிமை என்ன, அதனுடைய பவர் என்ன செய்து அப்படின்னு ஒரு கிறிஸ்தவம் புரிஞ்சுக்கலன்னா நீங்க எத்தனை வருஷம் போனாலும் 10ஓட 11 தான் இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு முதலாவது வார்த்தையை என்ன பண்றது, நிறைய கொடுக்குறது. வார்த்தையில் நீங்கள் தேறினவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க போய் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் பொழுது அவன் ஆணு கேட்பான் நீங்க பேசும்போது. அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 1:2. ஆதியாகமம் 1:2 வசனம். 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். 3வது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சொன்னா நடக்குது, நாம சொன்னா நடக்க மாட்டேங்குது. ஏன்? தேவன் பாருங்க, இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை எத்தனை லைட் போட்டாலும் அவர் உண்டாக்கின இந்த வெளிச்சத்தை போல என்ன பண்ண முடியாது, ஆக்கவே முடியாது. தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து பார்க்கிறார். இந்த பூமி வெறுமின்மையும் ஒழுங்கின்மையும் இருளா இருக்கிறது. பார்க்கிறாரு, எல்லாம் ஆர்டரவா இல்ல. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் குடும்பத்தை பார்க்கறான், சரியில்லை, பிரச்சனை அது இதுன்னு இருக்கு. ஏசுநாதர் பிரச்சனையை பெருசா பார்க்கல. இந்த பிரச்சனை நீங்குவதற்கு என்ன, இந்த கேள்விக்கு பதில் என்ன? வியாதி என்பது ஒரு கேள்வி, கடன் என்பது ஒரு கேள்வி. இதற்கு பதில் என்ன? வேதத்தில் இருக்கிறது. பதிலை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பதிலை தேடுங்கள், கண்டுபிடிச்சிருவீங்க. வியாதிக்கு பதில் என்ன? இயேசுவின் தழும்புகளால் நான். தழும்பெல்லாம் மறைச்சிருக்கலாம், விழாவில குத்துனது, கையில அடிச்சு ஆணியெல்லாம் இயேசுநாதருக்கு மறைக்கிறதுக்கு ஈஸி. ஆனால் பிசாசு பார்க்கும்போது தெரியணும், என் தழும்பினால் என் பிள்ளையை சுகமாக்கி இருக்கிறேன், பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தேவை இருள், நீங்க என்ன உண்டாகணும்? எனக்கு தேவை சுகம் உண்டாகணும். வியாதியை பேச போறது இல்ல, பதிலை பெருசா எல்லாம் சொல்லுவோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.